பழங்கள்லாம் போட்டுருவாங்க. குறிப்பா நல்லா அது கையில அடக்குற மாதிரி நிறைய அந்த எல்லாம் போட்டுருவாங்க. ஆசையா போவோம், கைய உள்ள விடும், அந்த கொட்டையை கையில பிடிச்சிடும். கைய உள்ள ஈஸியா இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த கையில அளவுதான் அந்த ஓடிடும். அதனால அது ஈஸியா கை உள்ள போயிடும். ஆனா அதை வெளியில இருக்கும்போது அதெல்லாம் முடியாது. ஏன் பாத்தீங்கன்னா அந்த கைக்குள்ள அந்த பொருள் உள்ள போறதுனால, அந்த உணவு பொருள் போனதுனால கை பெருசாயிடும். அதனால வெளியில எடுக்க முடியாது. இப்ப இந்த நேரத்தை பாத்தீங்கன்னா உண்மையாலுமே அந்த குரங்கு தப்பிக்கலாம் தப்பிக்கலாம். ஆனால் அந்த குரங்கு தப்பிக்க முடியாது. ஏன்னா அந்த குரங்கு பாத்தீங்கன்னா அந்த கைக்குள்ள போட்டிருக்க அந்த கொட்டையை விடாது. ஏன்னா அது அந்த பாடியில அது போட்டு அதனாலேயே பாத்தீங்கன்னா ஈஸியா அந்த வனவிலங்கு துறையிட்ட மாட்டிக்குது. அப்படிதான் இந்த வாழ்க்கையில கூட பல மாணவ மணிகளும் சரி, பல மனிதர்களும் சரி, தேவையில்லாத ஒரு விஷயத்திற்காக ஏதோ என்ற ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அது மாணவ மணிகள் செல்போனா இருக்கலாம், டிவியா இருக்கலாம், தேவையில்லாத பல செய்திகளா இருக்கலாம். பெரியவங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா புறங்கூறுதலா இருக்கலாம், சீரியலா இருக்கலாம், பயனுள்ள சொல்லாமையா இருக்கலாம், இப்படி பல்வேறு விஷயங்கள். அப்ப அவங்க செய்ய வேண்டியது என்னன்னா அந்த கைக்குள்ள சிக்கி இருக்க அந்த கொட்டைய அந்த உணவுப் பொருளை விட்டுட்டாலே அந்த கை தானா வெளியில வந்துடும். அப்படி தேவையில்லாத தீய பழக்கங்கள்ல இருந்து கூட வெளியில வந்துடணும். அதுக்குதான் 5D டெக்னிக்னு ஒண்ணு இருக்கு. முதல்ல டைரக்ஷன், நம்ம எந்த எந்த பாதையில் நம்ம பயணிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம முடிவு செய்யணும். அடுத்தது டெடிகேஷன், அதற்காக முழு அர்ப்பணிப்பு உணர்வோட நம்ம அதை பயணம் செய்யணும். டிட்டர்மினேஷன், அதற்கான முழு மன உறுதியோட நம்ம பயணம் செய்யணும். டிசிப்ளின், அதற்கான சரியான ஒழுக்கத்தோடு ஒரு நேரம் காலையில எழுந்து 4 மணிக்கு படிக்கணும்னா 4 மணிக்கு படிக்கணும். நைட்டு 11 மணிக்கு தூங்கிடணும், 11 மணிக்கு தூங்கிடணும். இந்த தேர்வை இப்படிதான் எழுதணும், இந்த இடத்துல இப்படி கோடு போடணும்னா கோடு போடணும். எல்லாத்துலயுமே ஒரு டிசிப்ளின். ஆனால் இது எல்லாத்தையும் முடிவு செய்யக்கூடிய முதல் விஷயமாக டிசையர், அதுதான் வாழ்க்கையில முக்கியம். அதுக்கு தான் நான் அந்த போட்டோ படத்தை காட்ட வந்தேன். அந்த உதாரணத்தை நான் சொன்னேன். முதலில் அந்த ஆசை என்பது இருக்கணும். ஆசையே அழிவுக்கு காரணம் என்று புத்தர் சொன்னதுக்கு பக்கத்துல தீயன்னு நம்ம போட்டுக்கலாம், அல்லது பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் போட்டுக்கலாம். ஆனால் அத்தனைக்கும் ஆசைப்படு என்பதுதான் வாழ்க்கையில் வெற்றி அடைபவர்கள் பல பேர் நமக்கு காட்டிய மிக முக்கியமான வழிமுறை. ஏன்னா ஆசை என்பதுதான் உங்களை ஒரு விஷயத்தை நோக்கி அடைவதற்கு உங்களை வழிநடத்துறதே அதுதான் அடிப்படையில். அதற்கு ஒரு உதாரணமாக தான் அந்த போட்டோவை நான் சொன்னேன். 10 பேர் இருந்தா கூட உங்களுடைய கண் முதல்ல உங்க போட்டோவை தான் பார்க்கும். 10 பேர்ல முதல் ஒரு ஆளா கடைசி ஆளா உங்களை அப்படின்னா அந்த கடைசி ஆளா நான் இருக்கேன் அப்படின்னு தான் நமக்கு சொல்லும். ஆக இந்த ஆசை என்பதுதான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கே காரணம், இந்த மூச்சை விடுவதற்கே காரணம். இந்த வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களை நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு அடிப்படை காரணமே இந்த ஆசை தான். ஆகவே அத்தனைக்கும் ஆசைப்படு என்பதற்கு தேவை என்பது போல இந்த டிசையர் என்பது ரொம்ப முக்கியம். இந்த 2 விஷயங்களை இந்த மாணவ மணிகள் கடைபிடிச்சாலே நிச்சயமாக அவர்கள் நினைக்கின்ற பல்வேறு விஷயங்களை சாதிக்கலாம் அப்படின்றது ஒரு வேண்டுகோளா நான் இங்க வைக்கிறேன். இந்த தலைப்பு என்பது மிகப்பெரிய தலைப்பு. இதை பத்தி பேசணும்னா ஒரு 3 மணி நேரம் பேசி விளக்கமாக பல்வேறு செய்திகளை சொல்லணும். ஆனாலும் கூட ஒரு சின்ன வழிகாட்டுதலை இந்த மாணவ மணிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் புத்துணர்ச்சி புதன் என்ற தலைப்புல நம்ம இங்க செஞ்சோம். இந்த புத்துணர்ச்சி புதன் என்பது ஒரு காலத்தில் நம்ம பல தலைப்புகள்ல பல்வேறு நிகழ்ச்சிகளை பேசியிருக்கோம். குறிப்பாக நமது கவியறிவு அருள் ஜெயந்தி அவர்கள் செயலாளராக இருக்கும் பொழுது பல ஆளுமைகள் இந்த நிகழ்ச்சியில வந்து பல்வேறு விதமான தலைப்புகளை இந்த புத்துணர்ச்சி புதன்ல பல்வேறு ஆகச்சிறந்த உரைகளை கொடுத்திருக்காங்க. அதை சமீப காலமாக நாம் அதை நிறுத்தி வச்சிருந்தோம். ஏன்னா பல்வேறு விதமான மற்ற நிகழ்ச்சிகள் நடத்துனதுனால. ஆனால் மீண்டும் கூட அடுத்த மாதம் நான் சொன்னது போல அடுத்த மகளிர் தினத்துக்கு பிறகு அவ்வப்போது நேரமும் வாய்ப்பும் கிடைக்கும் போது புத்துணர்ச்சி புதன் என்ற தலைப்பில் பல்வேறு தகவல்களை நாம் நேரம் கிடைக்கும் போது அவ்வப்போது பரிமாறுவோம் என்பதை சொல்லி, இந்த இன்ட்ரோஸ்பெக்ஷன் ரெட்ரோஸ்பெக்ஷன் என்ற மாபெரும் அந்த தலைப்பை சுருக்கமாக சொல்வதென்றால் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்குவோம். அதற்கு தேவையான ஒரு அமைதி, தியானம், யோகம் போன்ற மனநிலைகளுடன் முழுகுவோம். நாம் கடந்து வந்த பாதையில் எதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம் என்பதை பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் மாற்ற வேண்டிய அல்லது மாற்றிக்கொள்ள வேண்டிய பல்வேறு விஷயங்களை அனலைஸ், அதை ஆராய்ச்சி செய்து நாம் மாற்றிக்கொள்வோம். இது 2ம் செஞ்சாலே அது வாழ்க்கையின் ஒரு மிகச்சிறந்த ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு சில கருத்துக்களை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொண்டது இவ்வளவு நேரம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை சொல்லி, மாணவ மாணிகள் அனைவரும் நிச்சயமாக மிக சிறப்பான ஒரு வருங்கால இந்தியாவை வல்லரசாகவும் நல்லரசாகவும் மாற்றக்கூடிய வகையில் உங்களுடைய எண்ணங்களை வடிவமைத்து அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த கல்வியில், இந்த படிப்பில், இந்த பள்ளி தேர்வில் நீங்கள் மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற வேண்டும் என்பதை என்னுடைய அன்பு வேண்டுகோளாக வைத்து, அதே சமயத்தில் மத்திய அரசாங்கம் ஒரு சில தகவல்களை சொல்லியிருக்கு, அதையும் இங்க நான் அப்டேட் பண்ணிடுறேன்.